இந்தியாவின் முதல் பெண் வெளிநாட்டு தூதுவர் யார்? ஆன்சர் பி. விஜயலட்சுமி பண்டிட். இவர் ஆகஸ்ட் 18, 1900 ஆண்டு பிறந்தவர். இவர் நேரு குடும்பத்தைச் சேர்ந்த ஓர் இந்திய அரசியல்வாதி. இவரது இயற்பெயர் ஸ்வரூப் குமாரி. மோதிலால் நேருவின் மகளான இவர் ஜவஹர்லால் நேருவின் சகோதரி. 1947 முதல் 1949 வரை ரஷ்யா, சோவியத் கூட்டமைப்பு, அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு இந்திய தூதராக பணியாற்றினார். 1962 முதல் 1964 வரை மகாராஷ்டிர மாநில ஆளுநராக இருந்த இவர் 1967 முதல் 1971 வரை மக்களவை உறுப்பினராக இருந்தார். இந்திரா காந்தியை கடுமையாக இவர் விமர்சனம் செய்தவர். இந்திரா காந்தி பதவிக்கு வந்த சில ஆண்டுகளில் இவர் முழுநேர அரசியலில் இருந்து விலகி டேராடூன் சென்று வாழ்ந்து வந்தார். 1953 ஆண்டு இவர் ஐநா மனித உரிமை ஆணையத்தில் 8வது பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டார். ஆகையால் ஐக்கிய நாடுகள் அவையில் உலகின் முதல் பெண் தலைவர் என்ற பெருமையும் இவருக்கு உண்டு. தி எவல்யூஷன் ஆஃப் இந்தியா 1958 மற்றும் தி ஸ்கோப் ஆஃப் ஹாப்பினஸ் 1979 ஆகிய இரண்டும் இவர் எழுதிய ஆங்கில நூல்கள். இவரது மகள் நயன்தாரா சாகல் நன்கறியப்பட்ட நாவலாசிரியர். இவர் டிசம்பர் 1, 1990 ஆண்டில் இயற்கை எய்தினார்.